ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் வின்டருக்கான ஒரு ஹேர் மாஸ்க் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஹேர் மாஸ்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் டைம் யூஸ் பண்ணாலே போதும், நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக உங்களோட ரிசல்ட் பார்க்கலாம். இந்த ஹேர் மாஸ்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடி பாதிலே பிரேக் அவுட் ஆகி விழுகுதா, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் அதிகமாக இருக்கா, ஹேர் ரொம்ப ஃப்ரிஸியாக ஃபீல் ஆகுதா, ட்ரை ஆகி ஒரு மாதிரி ப்ரஷ் மாதிரி இருக்கா ஹேரு, கண்டிப்பாக இந்த ஹேர் பேக் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வின்டர் டைமில் பார்த்திங்கன்னா ஆயில் அதிகமாக வைக்க முடியாது. அப்படியே ஆயில் அதிகமாக வச்சாலும் ஸ்கேல்பில் பார்த்திங்கன்னா பிசு பிசுன்னு ஃபீல் ஆகும். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களுக்கு சூப்பராக அந்த ஹேர் பேக் சூட் ஆகும். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹேர் பேக் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஹேர் பேக் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் வாஷ்லேயே பெஸ்ட்டான ரிசல்ட் பார்க்க முடியும். நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. உங்களுக்கு எப்போல்லாம் உங்கள் ஹேர் ஃப்ரிஸியாக ஃபீல் ஆகுதோ, ட்ரையாக இருக்கோ, அப்போல்லாம் இந்த ஹேர் பேக் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒன் வாஷ்லேயே உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, இப்போ இந்த ஹேர் பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் என்னோடய வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹேர் பேக்குக்கு ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்டாக நம்ம பனானா தான் ஆட் பண்ணியிருக்கோம். வாழைப்பழம் பார்த்திங்கன்னா நல்லா பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 பழுத்த வாழைப்பழம் ஆட் பண்ணியிருக்கேன். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கையாலே மசித்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஹேர் பேக்குக்கு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணோம்னா நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட் கிடைக்கும். அதுக்காக தான் அப்ளை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நமக்கு. நீங்கள் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது கூட நான் ஒரு எக் ஆட் பண்ணிக்கிறேன். எக் பார்த்திங்கன்னா நம்ம ஹேருக்கு ரொம்பவே நல்லது. எக்கோட ஸ்மெல் பிடிக்காதுங்க. எக்கோட ஒயிட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லோ ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் ஹோல் எக்குமே ஆட் பண்ணிக்கிறேன். ஃபியூ எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸ் நான் கேஸ்டர் ஆயில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஹேர் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக. இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி ஒரு ஸ்மூத் கன்சிஸ்டன்சியில் ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வீடியோ ஆன் பண்ணாமல் நான் ஹேர் பேக் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் கோட் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ஸ்கேல்ப்புக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஹேருக்கும் ஹேர் எண்டுக்கும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ட்ரை அண்ட் ஃப்ரிஸி ஹேருக்காக இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணுறப்ப ஃப்ரிஸினஸ் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா ஹேருக்கும் நல்லா அப்ளை பண்ணிக்கணும் இந்த ஹேர் பேக்கை. நம்ம இந்த ஹேர் பேக்குக்கு எக்கு, பனானா 2மே ஆட் பண்ணியிருக்கோம். 2லேயும் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது. எக் பார்த்திங்கன்னா நம்ம ஹேருக்கு நல்லா ஸ்ட்ரென்தன் கொடுத்து ஹெல்த்தி ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸஸ் ஆயிலை ஸ்கேல்ப்லேருந்து எடுத்துகிட்டு ஸ்கேல்ப்பை கிளென்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு இன்க்ரீடியண்ட்டாக நம்ம பனானா ஆட் பண்ணியிருக்கோம். பனானாவில் ஆன்டி ஆக்சிடென்ட் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. இது ஸ்கேல்ப் நரிஷ் பண்ணிவிட்டு ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. ரூட்லேருந்தே ஹேர் நல்லா திக்காக வளர்கிறதுக்கு இந்த பனானா நம்ம யூஸ் ஆகுது. இந்த ஹேர் பேக்கை உங்கள் ஹேரில் ஒரு 20 to 30 மினிட்ஸ் சோக் பண்ண விட்டுட்டு மைல்டு ஷாம்பு ஆர் சீகக்காய் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. நான் ரைஸ் வாட்டரோட ஷாம்பு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஹேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்தது. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஷைனிங்காக சாஃப்டாக இருக்கும். ரொம்ப ஸ்மூத்தாக ஃபீல் ஆச்சு. ஹேர் ரொம்ப ஃப்ரிஸினஸ் இல்லாமல் கண்ட்ரோலாக இருந்தது. ஹேர் பேக் பார்த்திங்கன்னா வின்டர் சமயத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வின்டர் டைமில் பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்கும், ஹெல்த்தி இல்லாத மாதிரி இருக்கும். அந்த டைமில் இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வாஷ்லேயே நல்ல ஒரு ரிசல்ட்டுக்கு தெரியும். இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ரிசல்ட் பார்க்கலாம். ஹேர் ரொம்ப ஸ்மூத்தாக ஃபீல் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.